என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான கேஜிஎஃப் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் பல்லுங்க நல்லா இருக்கணும், சொத்தையே ஆகக்கூடாது, டென்டிஸ்ட் கிட்ட போகவே கூடாதுன்னா நான் சொல்கிற சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்கவே வேண்டாம். உங்கள் பல்லுங்க ரொம்ப அழகாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். என்ன பண்ணணும்? 1 2 வாட்டி நல்லா ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுங்கள். 1. 2வது ஃப்ளாஸிங் பண்ணணும். ஃப்ளாஸ்னால் ஒரு த்ரெட் மாதிரி கிடைக்கும் ஃபார்மசியில். அந்த ஃப்ளாஸ் வந்து எல்லா பல்லு சந்தில் உள்ளே விட்டு உள்ளே 2 பல் நடுவில் இருக்கிற ஐக்கு க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் ஃப்ளாஸிங் சொல்கிறது. ஃப்ளாஸ் வந்து ஈஸிலி அவைலபிள் அட் ஃபார்மசிஸ். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் பசங்களுக்கு எல்லா பல்லு சந்தில் உள்ளே விட்டு ஐக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கற்றி கொடுத்துருங்க. அது க்ளீனாக வச்சுக்கினா உங்கள் பல்லு சந்தில் சொத்தாகிறது, வாயில் ஸ்மெல் வருது, அதெல்லாம் இருக்காது. ஸோ 3வது வந்து ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது சொல்கிறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கினாக்கா நெக்ஸ்ட்டு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிடக்கூடாதுன்னா மெயின்லி எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சின்ன பசங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னா பிஸ்கெட்ஸ், பிரெட், சாக்லேட், கேக் இந்த மாதிரி ஸ்டிக்கி சுகரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அக்கேஷ்னலி சாப்பிட்டுக்கலாம். இன்கேஸ் சாப்பிட்டா நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கணும். அன்றைக்கி நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்துட்டாக்கா அந்த சுகரி ஸ்டிக்கி ஃபுட் பல்லு மேலேயே இருந்தால் சொத்தாயிடும். ஸோ யூ ஷுட் அவாய்ட் சச் சுகரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ். எது பிஸ்கெட், பிரெட், கேக், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃப் யூ ஹாவ் டு அவாய்ட். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று ஃபாலோ பண்ணால் நல்லது. 6 months ஒன்ஸ் ரெகுலர் டென்டல் செக்கப்ஸ் பண்ணிக்கினா நல்லது சின்ன வயசுலேருந்து. அப்போ சின்னதாக இருக்கிறப்பவே சொத்தை எதுனா சின்னதாக இருந்தாலே உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம், எதுனா ஒன்று ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். சின்னதாக இருக்கிறப்பவே காமிச்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் விட்டு வலி வந்த பிறகு வந்தாக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு ஜாஸ்தியாகும். ரூட் கெனால் பண்ணணும், பல் எடுக்கணும், இந்த மாதிரி செலவுங்க வந்துடும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ப்ரிவெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங். ஸோ நீங்கள் வந்து சின்னதாக இருக்கிறப்பவே காமிச்சிக்கணும். 6 months ஒன்ஸ் ரெகுலர் செக்கப் பண்ணிக்கினா போதும். சரிங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கினா டெஃபினட்டாக வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.